உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமம் எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்ததும் கண்மாலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கண்மாலை படியும் என்னையும் தருவதும், கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீ. கண்மாலை தேனும் வடியும் என்னையும் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உயர்ந்த ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை போற்றி, நாங்கள் உம்மை பாடுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். வேண்டிய வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. போதும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே போலதான், அப்படியானால் நாமும் கூட பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எதற்காக, ஏன் அபிஷேகம் பெற வேண்டும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. இந்த அபிஷேகத்தை பெறுவது நாம் பரவசம் அடைவதற்காக மட்டுமல்ல. இந்த அபிஷேகத்தை பெறுவதின் முக்கியமான ஒரு நோக்கம், நேற்றைக்கு கூட ஊழியக்காரர் சொன்னார் இல்லையா, ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு தான் இந்த அபிஷேகமே தவிர ஏதோ ஒரு கடமைக்காக நாம் ஆவியிலே நிரம்பிக் கொண்டிருப்பதற்கு
அல்ல என்கிற ஒரு ஒரு தெளிவை நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் அடைகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன என்று பார்த்தால் எத்தனை பேருக்கு தெரியாது? சுவிசேஷம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் தெரியாது. பலர் சொல்லுவாங்க, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பரவாயில்லை, அப்படி சொல்றது தவறு என்று நான் சொல்லவில்லை. சுவிசேஷம் என்றால் என்ன என்று ஒரு 30 செகண்ட்ல சுவிசேஷத்தை சொல்லணும்னா, ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்திலே பாவம் வந்தது. இயேசு பாவத்திற்காக, முழு உலகத்தின் பாவத்திற்காக எல்லா பாவத்தையும் அவர் மேலே ஏற்று அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிர் தெழுந்தார். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இயேசு எனக்காக மரித்தார் என்று நம்புகிறார்களோ, எல்லாருடைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மன்னிக்கிறார். இயேசு மறுபடியும் வரும் பொழுது அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இதுதான் சிம்பிளான ஒரு சுவிசேஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ காரியங்கள் பரவசம் அடைவது மட்டும் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோக்கம், உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து விலையேறப்பட்ட அபிஷேகத்தை நம்ம மேல் வைத்திருக்கிறாரே. அபிஷேக தைலம் நம்ம மேல் இருக்கிறது எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. சிறுமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் நம்முடைய நோக்கம். எல்லாரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இது கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது நம்மேல் விழுந்த ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நம்மேல் விழுந்த, அத படிங்க. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமென். நீங்க கவனிங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ இது என் மேல் விழுந்த கடமை. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். என் மேல் விழுந்த, இது யாரு சொன்னது? அப்போஸ்தலனாகிய சுவிசேஷம் அறிவிப்பு என்பது ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை. ஏதோ ஒரு சுவிசேஷ குழு மட்டும் போய் சுவிசேஷம் அறிவிப்பதல்ல. நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது நமக்கு ஒரு கடமை. நமக்கு இந்த உலகத்துல நிறைய கடமை இருக்குது. பிள்ளைகளை பெற்றா பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், இடம் வாங்குறோம், வீடு கட்டுகிறோம், கார் வாங்க, இதெல்லாம் நம்ம கடமை. காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கடமை. ஆனா இதுவும் நம்ம கடமை தான். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்க நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் இது ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது. இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை என்பதை உணர வேண்டும். யாரோ ஒருவர் சொல்லுவதல்ல. ஆமென். அறிவியாவிடில் எனக்கு ஐயோ. சொல்லுங்க, இதையும் சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கலன்னு யாருக்கு ஐயோ? எனக்கு ஐயோ. ஏன் எனக்கு ஐயோ? என்னை சுற்றிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து போவதை பார்த்து கொண்டு நம்ம இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைக்கவில்லை. அழிந்து போகிற ஜனங்களை குறித்ததான ஒரு கணக்கை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பார். இந்த ஜனங்கள் அழிந்து போகும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன மறைமுகமா என்ன சொல்வார்னா, உனக்கு ஐயோ. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க, உன் வீட்டை சுற்றில எத்தனை பேர் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்காம இருந்தா, வாய நமக்கு பயப்பட்டு சுவிசேஷம் சொல்வதற்கு பயப்பட்டோம்னா அது நமக்கு ஐயோ. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அது இனி நான் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக மாறுவேன். சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா அது அர்த்தம் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்காதவங்களுக்கு மேல அவருக்கு பிரியம் இல்லை. யாருக்கு பிரியம்? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் மேல் தான் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13-14. அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை படிங்கள். ஏசாயா 52:7. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. பாருங்கள், இந்த உலகத்தில் நல்ல காரியம் என்று ஒன்றும் இல்லை.
உங்கள் வாழ்க்கையிலே கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், அதெல்லாம் நல்லது என்று நினைக்கலாம். அது எல்லாம் அழிந்து போகும். நல்லது ஒரு மனிதனை வாழ வைப்பது என்று சொல்லி ஒன்று உண்டென்றால் கர்த்தருடைய சுவிசேஷம். அல்லேலூயா, ஆமென். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை உயர்த்தி, வாழ்க்கையில எதை உயர்த்த வேண்டும்? ரட்சிப்பு. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். வீட்டில் எழுதி போடுங்க, இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்துவோம். நம்ம இதெல்லாமே இந்த உலகத்துல பல நன்மைகளை தரும்போது நன்மைகளை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் தந்த ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்துகிறதான் சுவிசேஷம். ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகு ஆண்டவர் வர்ணிக்கிறார். யாருடைய பாதத்தை வர்ணிக்கிறார்? கைப்பிரதி கொடுத்து நடைமேல் நடந்து ஜனங்களை சந்தித்து இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை சுவிசேஷம் சொல்லுகிறாரோ அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாதத்தை ஆண்டவர் வர்ணிக்கிறார். இது அழகான பாதம் என்று சொல்லுகிறார். பாதம் யாருக்கு பிடிக்கும்? பாதங்கள் நன்றாக இருக்காது, ஆனால் அப்படிப்பட்டதான பாதங்களை ஆண்டவர் வர்ணிக்கிறார். அழகான பாதம். சொல்லுங்க, காடு மேடு தேடி ஜனங்களை தேடி போய் கொண்டிருக்கிறவருடைய கால்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு நடக்கவே மாட்டோம். சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு கைப்பிரதி கூட கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்ற கால்களை ஆண்டவர் மெச்சிக்கொள்வாரா? காலை என்ன சொல்ல, மோசமான கால். நல்ல காலை தந்திருந்தோம், அந்த நல்ல காலை பயன்படுத்தலைன்னா அந்த காலை ஆண்டவர் என்ன சொல்வாரு? பணம் சம்பாதிக்க உலகத்துல ஓட, நம்ம வாழ்க்கையில நம்ம சுய இச்சைகளை நிறைவாற்ற எங்கெல்லாமோ ஓடுறோம், கடல் கடந்து ஓடுகிறோம். ஆனா நடந்து ஒரு 2 கைப்பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார் சொல்ல அந்த பாதத்தை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சுவிசேஷம் அறிவித்தா உலகம் உங்களை மெச்சிக்கொள்ளாது, என் ஆண்டவர் ஒரு நாள் மெச்சிக்கொள்வார். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது கைப்பிரதியை கிழித்து உங்கள் முகத்துல போடலாம், ஆனால் இயேசு உங்களை மெச்சிக்கொள்ளுகிறார், இயேசு உங்களை மெச்சிக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படித்து பார்க்கும்போது சுவிசேஷ அறிவிப்பதனால பலன் உண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். என்ன உண்டு? பலன். அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். அப்ப நீங்க சுவிசேஷ அறிவிக்கிறீங்க, ஒரு கைப்பிரதி கொடுக்கிறீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், ரட்சிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார் நீங்க சொல்றீங்க, இயேசு நல்லவர் சொல்றீங்க, ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் என்று சொல்றீங்க. அப்ப அதனால நீங்க பலன் இல்லை என்று நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் அவர் பலனை தருகிறார். நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கும் போது நம்ம பொக்கிஷம் எங்கு சேர்க்கப்படுகிறது? பரலோகத்திலே சேர்க்கப்படுகிறது. பரலோகத்திலே இருந்து அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார், பலனை தருகிறார். பலனை தருகிற தேவன், பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு பலன் வேணும்? ஈசாக்கு விதைத்தான் பலன் கிடைத்தது. வசனத்தை விதைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலனை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13, 14 வசனம், 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு ஊழிய முறை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 1 கொரிந்தியர் 9:13. ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் பாருங்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள். பலிபீடத்தில் பக்கத்தில் நின்று ஊழியம் செய்கிறவர்கள் பலி பீடத்திலே பலியிடுகிறவைகளை புசிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு முறை. இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான முறை ஒன்றும் இல்லை. அதனாலே இந்த நாட்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டு. சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால என்ன இருக்கிறது? பிழைப்பு இருக்கிறது.
பாருங்கள், உலக பிரகாரமாக ஒரு கம்பெனியில நல்ல வேலை செய்தோம்னா நமக்கு என்ன கொடுக்கறாங்க? சேலரி கொடுக்கறாங்க, அப்படித்தானே? ஆமென். உலக பிரகாரமாக நாம் மற்றவங்க வீட்டுல போய் ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்கு ஹெல்ப்பா செஞ்சு கொடுத்தா அவங்க என்ன கொடுக்கறாங்க? பணம் கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொடுக்கறாங்க. பாருங்க, ஒரு ஜெயச்சந்திரனுக்கு கழிந்த நாட்கள்ல காய்கறி எல்லாம் வாங்க கார்ல போயிருந்தோம். அப்போ ஒரு செக்யூரிட்டி என்ன பண்றாரு? அந்த இதெல்லாம் எடுத்து அவராகவே வந்து என்ன பண்றாரு? கார்ல எல்லாரும் என்ன பண்ற அந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறார். இதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், நீ அவன் கூலிக்காரன், அவன் வேலைக்காரன், கூலிக்கு பாத்திரவான் சொல்லிட்டு ஏவனோட நம்மளால இயன்றதை எதாயிலும் ஒன்றை கொடுக்கிறோம். ஒரு கம்பெனியில நல்லா உழைச்சிங்கன்னா அங்க இன்கிரிமெண்ட் கிடைக்கும், உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க உழைச்சா, நீங்க எஜமானுக்கு உண்மையா இருந்தா, எஜமானுக்கு உத்தமமா இருந்தா நிச்சயமா அந்த எஜமானன் உங்களை உயர்த்துவார் இந்த உலகத்துல. அல்லேலூயா. அப்படியானால் எஜமானுக்கு மேலாக பரம எஜமானன் ஒரே நல்ல எஜமானனுக்கு ஊழியம் செய்தால் பலன் உண்டா? பலன் உண்டா? அல்லேலூயா. ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது, பிழைப்பு உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பேர் முழு நேர ஊழியத்திற்கு வெறும் சபை நடத்தாம சுவிசேஷ ஊழியத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிழைப்பூட்டுகிறாரா? பிழைக்க செய்வார். கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேளைகளில் நம்ம நினைக்கலாம், ஒன்றுமில்லை, ஆண்டவர் நம்மை பிழைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, மாடு என்ன பண்ணுது? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, மாடை கொண்டுதான் போரடிப்பாங்க. பாண்டியனார் சீமையிலே யானை கொண்டு போரடிப்பார்கள். ஆனால் இந்த நாட்களில் போரடிப்பதெல்லாம் குறைந்து போய் விட்டது. ஆனா போரடிக்கும் போது கவனிங்க, போரடிக்கும் பொழுது இப்ப மாடு என்ன பண்ணும்? மாடு தானே போரடிக்கும். மாடு போரடிக்கும் போது என்ன பண்ணும்? மாடு என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வைக்கோல் சாப்பிடுமா? அத நீ வைக்கோல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்லக்கூடாது? அது என்ன பண்ணுது? வேலை செய்யுது. அது என்ன பண்ணுது? சாப்பிடுது. ஆனா போரடிக்காம போய் வைக்கோல் சாப்பிடலாம்னு நினைக்க முடியுமா? போரடிக்காம வைக்கோல் போய் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமா? அப்போ போரடிக்கிற மாடை வாய்க்கட்டாயாக. அப்படியானால் அர்த்தம் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு அதனால என்ன இருக்கிறது? இப்ப நாங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதும் கர்த்தருடைய பிரசங்கத்தை பண்ணுவதும், ஆமென், சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் எங்கள் வேலையா இருக்கிறபடினால ஆண்டவர் எங்களை என்ன பண்ணுகிறார்? பிழைப்பூட்டுகிறாரா இல்லையா? அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிழைப்பூட்டுவார். நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்துல வேலை செஞ்சாதான் பிழைக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. இன்னைக்கு அழைப்பை பெறாமல் வருகிற சில ஊழியர்கள் உண்டு. வரத்திலிருந்து அழைப்பை பெறாமல் வாஞ்சையின் அடிப்படையிலே ஊழியத்துக்கு வருகிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் போஷிக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி யாரெல்லாம் இயேசுவை அறிவிக்க வேண்டும் வருகிறார்களோ, நான் சொன்னேன், அந்த செக்யூரிட்டிக்கு தானாக வந்து நான் சொல்லாமலே ஏதாவது ஒரு வேலையை செய்கிற அவருக்கு நான் இதை கொடுக்கிறேனே, அதே போல பரமராஜ்யத்திலே தேவராஜ்யத்திலே உழைக்கிற வேலை செய்கிற, ஆமென், யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? ஆமென், பலனை. ஆண்டவர் பிழைப்பை உண்டாக்குறவர், பிழைப்பூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து தரித்திரம் அடைஞ்சிட்டேன், வறுமை அடைஞ்சிட்டேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்திலே தரித்திரங்கள் வறுமைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பின்பு ஆண்டவர் அந்த தரித்திரத்திலே ஆண்டவர் வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் குடும்பம் தரித்திரம் அடையாம போகணும்னா, நீங்க நினைக்கிறீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் என் குடும்பம் நல்லா நடக்கும், நான் 24 மணி நேரம் வேலை செஞ்சாதான் என் குடும்பம் நல்லா நடக்கும் நினைக்கலாம். அப்படி அல்ல. அந்த உலகத்துல வேலை செய்ய வேண்டியது நல்லதுதான். நீங்க சோம்பேறியா வீட்டுல இருக்கணும் நான் சொல்லல. ஆனா கொஞ்சம் சுவிசேஷ ஊழியத்தை செய்தா இன்னும் அதிகமான பலனை ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு தருவார். வேலை 24 மணி நேரம் வேலை. உன் மனதெல்லாம் வேலையிலே வச்சிருக்கிறியப்பா, உன் சிந்தனை எல்லாம் வேலையில இருக்குதே, எப்ப பார்த்தாலும் நாளைக்கு அதை என்ன பண்ணுவேன், இதை என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் கைப்பிரதி எடுத்துட்டு 4 பேர் சேர்ந்து போங்களேன். அல்லேலூயா.
நான் மறுபடியும் ஒரு தீர்மானம், என் பைக்ல கைப்பிரதி எடுத்து வச்சிருக்கேன். போற பாரு லிப்ட் கேட்கிற ஆட்களை உட்கார வச்சு கைப்பிரதி கொடுத்தா வேண்டானே சொல்ல மாட்டான். என் பைக்ல அவன் இருக்கிறான். அவன் வேண்டான்னு சொன்னானா இறக்கி விட்டு போயிருவேன். அது அவனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு என்ன பண்றான், கைப்பிரதியை கொடுத்துறேன். அல்லேலூயா, தோத்திரம். பைக்கை நிறுத்தி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பைக்கை நிறுத்தி கைப்பிரதியை கொடுத்துட்டு, ஐயா இதை வாசிங்க, அம்மா இதை வாசிங்க. அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துடுறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க கைப்பிரதி கொடுத்தா என்ன பண்ணிடுறாங்க, சிறையில தூக்கி போட. ஒண்ணும் நடக்காதுங்க. அவங்க ஆக்சன் எடுக்கிறது முன்னாடி நீங்க சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துருங்க. அவங்க படிப்பாங்க. 100 கைப்பிரதி கொடுக்கும்போது ஏதாவது ஒண்ணு கிரியை செய்யாதா? எங்கே ஆயிலும். நேற்றைக்கு 2 சகோதரிங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி அந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி இன்னொரு சகோதரி அழைச்சிட்டு வந்தாங்க. இங்க வந்து எங்க சபை இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம சபையை காண்பிச்சிருக்கு. கர்த்தருடைய கிருபையில நம்ம சபையை காண்பிக்கணும்னால அதுலயும் ஒரு கிருபை இருக்கு. ஏன்னா வேற சபை இல்லையா? நல்ல சபை இல்லையா? எவ்வளவு நல்ல சபை இருக்கு. நம்ம சபையை காமிச்சு. ஓகே, அப்ப இங்க வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பக்கத்துல எங்க வீட்டுக்கு மேல ஜெபம் நடக்குது, என்ன போக சொல்ல. நீங்க தாராளம் போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, யாரு குத்துனாலும் அரிசி, நெல்லுல இருந்து என்ன வரணும், அரிசி. அதுதான் நம்ம நோக்கம். எந்த சபைக்கும் போட்டோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. அல்ல, நாங்க சொன்னோம் பக்கத்துல உள்ள ஜெபத்துக்கு போங்க. வேணும்னா மகாவிபுரத்துல இருந்து வர்றீங்க, வேணும்னா பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்க ஒரு பாஸ்டர் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க அங்க போங்கன்னு சொன்னோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிக்கணும், சர்ச்சுக்கு போவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை பிழைக்க. சுவிசேஷம் அறிவிப்பதனாலே பிழைப்புண்டு. எக்ஸ்ட்ரா பிழைப்பு, வேலை செய்கிறதுனால பிழைப்பு. வருகிற நாட்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு குழுவை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம உதவி செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எல்லாம் தேவையாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. சுவிசேஷம் அறிவிப்பதனால் பிழைப்பு. ஒரு தீர்மானம் பண்ணு அருமையான சகோதர சகோதரி. ஒரு நாள் 2-10 டிராக்ஸ் கொடுத்துட்டு போறதுனால என்ன, உன் கை அழிந்து போகிற எஜமானுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களே, மனுஷனுக்கு எவ்வளவு உழைக்கிறோமே, கர்த்தருக்கு நம்ம என்ன உழைக்கிறோம், என்ன செய்யறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறதே நம்ம சரியா செய்ய மாட்டேங்கிறோமே, பைபிளே திறக்க மாட்டேங்கிறோமே, வேதத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறோமே. நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த செய்தி உங்களுக்கு சொல்லும். நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா நான் எப்படி இருக்கிறேங்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு பேசும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது அவர் ரட்சிக்கப்பட்டான், இரண்டாவதாக ஜெபம் பண்ணினான், அபிஷேகம் பண்ணப்பட்டான். இயேசு ரட்சிக்கப்பட்டார், இயேசு ரட்சிக்கப்படல. அதாவது என்னன்னா, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார், உடனே ஜெபம் பண்ணினார், உடனே என்ன பண்ணார், சுவிசேஷம் அறிவித்தார். அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும்போது 9:20 அப்போஸ்தலர் 9:20 சொல்லப்படும், அவர் தாமதமின்றி இயேசுவே ஆமென் கிறிஸ்து என்று என்ன சொன்னாரா, ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணி தாமதம் பண்ணல. 3 நாள்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று உடனே இயேசுதான் மெய்யான தெய்வம்னு பிரசங்கம் பண்றாரு. ஐயா, நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நாள் ஆயிலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லி இருப்போமா? யோசித்து பாரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்மை பிழைக்க செய்ய கர்த்தர் விரும்புகிறார், நமக்கு பலனை கர்த்தர் தர விரும்புகிறார், நம்மை ஆண்டவர் மெச்சிக்கொள்ள விரும்புகிறார், ஆண்டவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை தான் இந்த நாளில் நாம் யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கையில பிழைப்பே இல்லை. அல்லேலூயா. ரெப்ளிகேஷன் சொல்லக்கூடியதான ஒரு திட்டத்தை ஆண்டவர் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு தந்திருக்கிறார். நேற்றைக்கு இதே இன்னைக்கு நான் சொன்னா 15 நிமிஷம் ஆகும், அதனால தான் நான் அதை சொல்லல. 200 நாள் நான் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு திட்டம் உங்களுக்கு கிராஜுவேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. 15 மொத்தம் அந்த பாடம் 15 மாதம், 3 மாதத்துக்கு 2 நாள் போய் அந்த பாடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் பிரதேசம் அசம்பிளி சாகாடு முழுவதிலும் கிட்டத்தட்ட 1040 மாணவர்கள், கிட்டத்தட்ட 26 சென்டர், 130 டீச்சர்களை கொண்டு இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறது. 3 மாதத்துக்கு 2 நாள் மட்டும் அந்த இதுல போன போதும். அதுக்கு பின்பு நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். இதெல்லாம் யார் நீங்க வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம். 10 ரூபாய் செலவு இல்லை. ஏன்னா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அதனால என்ன இருக்கிறது,
பிழைப்பு இருக்கிறது, அதெல்லாம் அவங்க பொறுப்பெடுப்பாங்க. நீங்க வந்தா போதும், உங்களை ட்ரெயின் அப் பண்ணி நீங்க சுவிசேஷம் அறிவித்து இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சபை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க எந்த ஒரு செலவும் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. 2 நாள் 3 மாதத்துக்கு 2 நாள், அப்படி 5 முறை 5 டீச்சருங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சென்டருக்கு இருந்து உங்களை ட்ரெயின் அப் பண்ணி உங்களை சுவிசேஷம். இது கடைசி காலம், இது கடைசி காலம். புசிப்போம் குடிப்போங்கிற வாழுகிற இது காலம் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் தாமதிக்காமல் அவன் சுவிசேஷம். நம்ம எவ்வளவு வாழ்க்கையில் எவ்வளவு தாமதம் பண்ணிட்டு இருக்கிறோம், யோசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது இங்க லோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19-15-16 வசனங்கள். கிழக்கு வெளுக்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடி எழுந்துரு. ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துக்கு அழிவு வர போகிறது, இந்த பட்டணத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். இந்த உலகம் இந்த நாட்களிலே பலவிதமான பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமையை போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை கனப்படுத்துவதில்லை. அழிக்காதபடி பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ தப்பிக்கொள்ளும்படி எழுந்துரு. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. இருக்கிற நிலை இருக்காத, கர்த்தருக்காக எழுந்துரு. துரிதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எழுந்துரு, இருக்காத, இந்த பட்டணம் அழிய போகிறது, நீ எழுந்துரு என்று துரிதப்படுத்தினார்கள். ஆனாலும் என்ன துரிதப்படுத்தினாலும், என்ன செய்தியை கேட்டாலும், எத்தனை துரிதப்படுத்துகிற எழுப்புதல் செய்தியை கேட்டாலும் அவன் தாமதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். தேவதூதனே வந்து சொல்லுகிறான், ஏன் தேவனே வந்து சொல்லுகிறார், ஆனாலும் இவன் தாமதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் கிருபை உள்ள தேவன் என்ன செய்கிறார், தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். நம்ம எல்லாம் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அடம்பிடித்தோம். ஆனா இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து பட்டணத்துக்கு வெளியிலே, சோதம் கொமாரா பட்டணத்துக்கு வெளியிலே, பாவம் நிறைந்த பட்டணத்துக்கு வெளியிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அடுத்தது அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை விட்டு ஓடு, இந்த சோதம் கொமாரா பட்டணத்தை விட்டு ஓடு, இந்த பாவ உலகத்தை விட்டு ஓடு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத. உலக ஆசாபாசம், உலக சுற்றின்பம் ஒன்னு அழுத்தவே கூடாது, நீ பின்னிட்டு பாராத, நீ ஓடு. அடுத்த வசனம், அடுத்தது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்க நிக்காதப்பா, இது நீ வந்து இளைப்பாறுகிற இடம் அல்ல, நீ தங்கி தாபரிக்கிற இடம் அல்ல. ஆமென். நீ ஓடு, நீ எங்க நிக்காத, நீ அழியாதபடி மலைக்கு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு வரப்போகிறார். வரும் கோபத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், உன் குடும்பமும் நீயும் உன் குலமும் அழியாமல் காக்கப்பட வேண்டுமானால் நீ தீவிரித்து ஓடு, மலைக்கு ஓடு. மலை எதை குறிக்கிறது? கண்மலையை குறிக்கிறது. இயேசுவிடத்தில் போய் சரணடைந்து கொள், இயேசுவின் பாதத்தில் போய் விழு. உன்னை உயர்த்தி கொண்டிருக்காத, உன்னை மேன்மையா நினைத்துக் கொண்டிருக்காத. கர்த்தர் வரப்போகிறார், இயேசு ராஜரிகம் பண்ண போகிறார், இயேசு இந்த உலகத்தை அரசாள வரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் கண்மலை இடத்துல போ. உலகத்தில் ஏதாவது கிடைக்குமா, உலகத்தில் ஏதாவது மேன்மை கிடைக்குமா என்று ஓடி 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 கொண்டிருக்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எத்தனை முறை எழுப்புகிறார், எத்தனை முறை தட்டி எழுப்புகிறார் பாருங்கள். பேழைக்குள்ளே இருந்த நோவாவையும் அவனை சேர்ந்த குடும்பத்தார் 8 பேரையும் மற்றும் ஆண்டவர் காப்பாற்றினார். மற்றவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், உணர்வில்லாமல் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு முறை ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு முறை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். நீ இளைப்பாறுகிற இடம் இந்த பூமி அல்ல. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு ஒரு நாள் அழிந்து போனாலும் கைவேல அல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு.
அதுதான் நாம் இளைப்பாறுகிற ஒரு இடம், அதுதான் இளைப்பாறுகிற ஸ்தலம், அதுதான் நிச்சயமான நாம் வாசம் பண்ணுகிற இடம் என்பதை புரிந்து கொள் கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா. நீ அழியாதபடி மலைக்கு போ. யாருக்கு தெரியும் இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று? யாருக்கு தெரியும் இயேசு எப்பொழுது வருவார் என்று? யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. நேத்தைக்கு ஊழியக்காரர் என்ன சொன்னார்? 10 பேர் இருந்தாங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்களா இருந்தாங்க. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட போது என்ன சொன்னார்? மார்க் 1 அதிகாரம் 15வது வசனத்திலே, மார்க் 1 அதிகாரம் 15வது வசனம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. பாருங்கள், காலம் இயேசு சொல்லி 2000 வருஷம் தாண்டுது. விளிம்புல வந்து நிக்கிறோம். இயேசுவின் வருகை சீக்கிரம் வரப்போகிற கிருபையின் காலம் முடிய போகிறது. மறுபடியும் சபைகளில் எச்சரிப்பு செய்திகள் தொனித்துக் கொண்டே வருகிறது. கடைசி எக்காலம் தொனிக்க போகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உணர்வட இருக்கிற நிலையில் இருக்காத. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லுகிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமீபமானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ராஜ்யத்தில் எல்லாரும் போக முடியுமா? போக முடியாதா? போக முடியுமா? முடியாதா? நீங்க சொல்லுங்க. முடியும். ஆனா அதுக்கு என்ன? முடியும். ஆனா அதுக்கு என்ன இருக்கணும்? சில தகுதி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு திறமை இல்லை. திறமை வச்சு அங்க முடியாது. கிருபை இருக்கணும். சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம்னா திறமை இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, நகை இல்ல, நட்டு இல்ல, வஸ்திரம் இல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம்னா என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். கிருபை இருந்தா போலாம். கிருபை இருந்தா இதோ கிருபையின் சுவிசேஷத்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? நீங்க உம்முன்னு இருக்கிறது போல பார்த்தா இத்தனை வருஷம் நான் பிரசங்கமே பண்ணது போல தெரியல உங்களுக்கு எல்லாம். தேவ ராஜ்யம் என்னங்க? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அதான் யார் சொன்னது? டென்சிக்கு. நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறீங்களே, நல்ல கையை தட்டுங்க பிள்ளைக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம்னு சொல்ல தெரியல. நம்ம எல்லாம் பல வருஷம் விசுவாசி. தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? இப்ப எல்லாரும் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்களேன். நல்ல வாயை திறங்க. முத்தொன்னும் கீழே விழாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம். மறக்காதில்ல. கர்த்தர் நல்லவர். லூக்கா 17 அதிகாரத்துல 20, 21 வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, லூக்கா 17 அதிகாரம் 20, 21 வசனங்கள். தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான தெளிவா இருக்குல்ல, பரிசேயருக்கு சதுசேயருக்கு இல்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவருடைய இயேசுவிடத்தில் கேட்டார். எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்? தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? இந்த உலகத்திலே நிச்சயமாய் ஒரு நாள் புதிய வானமும் புதிய பூமியும் ஸ்தாபிக்கப்படும். புதிய ஜெருசலேமை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வர செய்வார். அது உண்மைதான். இவர்கள் கேட்க எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதியுத்தரமாக, நீங்க பார்க்கிற வண்ணமா தேவனுடைய ராஜ்யம் வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? இப்போ நான் காலையில சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ நான் சொல்லக்கூடியதான இந்த செய்தியில தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா, தேவனுடைய ராஜ்யம் இல்லையா என்று ஆண்டவர் உணர்த்துவார். தேவனுடைய ராஜ்யம் இல்லை என்றால் என்ன பண்ணுங்க? இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வர நீங்க என்ன பண்ணுங்க? முதலாவது
இதோ வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வாசம். அப்ப நீங்க வாஞ்சிங்க. இன்றைக்கே அந்த தேவராஜ்யம் வரும், நாளைக்கு இல்ல. ஆமீன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒரு ஆமீன் செலுத்துவோம். என்னைக்கு வரும் தேவராஜ்யம்? சமீபமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்க பக்கத்துல இருக்கிறது. அது எங்க வரணும்? உங்களுக்குள்ள வரணும். பாருங்க. அப்படியானால் அர்த்தம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் நமக்குள்ள இருக்கணும். இப்போ ஒரு கொரோனா இருக்கு அப்படின்னு வைங்களா, கொரோனா இருக்கிற நபரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இவர் கொரோனா பேசியன்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொரோனாவுக்குரியதான அறிகுறி எனக்குள்ள இருக்கலாம். என்ன அறிகுறி வரும்? தொண்டை கரகரப்பு, ஃபீவர், இதெல்லாம் இருந்தாதான் இந்த நபர் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அங்க கொரோனா இருக்கும், பாசிட்டிவ்னு வரும். அப்ப கொரோனா வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த சிம்டம்ஸ் வச்சுதான். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா, நமக்குள்ள இந்த உலகத்துல இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் ஆகிய அந்த அங்க இருக்கக்கூடியதான அந்த காரிய, அதுக்கும் பரலோகத்துக்கு நமக்கும் நம்ம ஜீவியத்துக்கும் கொஞ்சமாயிலும் ஒத்து போகணும். கரெக்ட், ஒத்து போகணும். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அப்ப அங்க இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அங்க இருக்கக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பரலோகம் செல்ல வேண்டுமானால் நமக்குள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகள் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் கொஞ்சமாயிலும் அந்த பரலோக ராஜ்யத்தின் தன்மைகளை ருசி பார்க்க வேண்டும். பரலோகத்திலே நித்தியமாக 100% பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை அனுபவிப்போம். ஆனா இந்த உலகத்திலே 100% பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் இது பொல்லாதவனுடைய ராஜ்யம். ஆனால் இந்த உலகத்திலும் கொஞ்சமாயிலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவைகள் நமக்குள்ள இருந்தாதான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பரலோக ராஜ்யம் இருக்கு. முதலாவதாக பார்க்கும்போது மத்தேயு 12:28 வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, மத்தேயு 12:28, மத்தேயு 12:28, தேவனுடைய ராஜ்யம், பிசாசுகள் துரத்தப்பட்ட ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அப்படி அர்த்தம் என்னன்னா, சாத்தானின் ஆதிக்கமும் ஆளுகையும் தகர்க்கப்பட வேண்டும். பாருங்கள், நான் சொல்ற கவனிக்கணும். சாத்தானின் அதிகாரங்களும் ஆளுகைகளும் தகர்க்கப்பட வேண்டும். நீங்க கேட்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசின் போராட்டம் உங்களுக்குள்ளாக இருக்குமே என்று நீங்க தானே பிரசங்கம் பண்ணிருக்கீங்க கேட்கலாம். நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பிசாசின் போராட்டங்கள். நமக்கு வெளியிலே அவன் நின்று நம்மை தாக்கி கொண்டே இருப்பான். நமக்கு வெளியிலே அவன் நின்று நம்மை கண்ட்ரோல் பண்ண நினைப்பான். அவன் நம்மை தாக்க முற்படுவான். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்மளோடு என்ன பண்ணுவான்? அதுக்குதான் பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனாலும் கொஞ்ச நாள்ல என்ன பண்றான்? வர்றா போறா. ஆனா நமக்குள்ள இருந்து நம்ம அசுத்தாவினால கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடாது. அசுத்தாவி நம்மை நடத்துகிற நபர்களாக நாம் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் புரிஞ்சுடுங்க. பிசாசு நம்மளை தாக்க அட்டாக்கிங் பண்ண வர்றான். ஆனா நான் ஆண்டவரால் மட்டும்தான் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆமென். பரலோகத்திலே யாருடைய ஆளுகை இருக்கிறது? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படும். அர்த்தம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்திலே தேவ சித்தம் செய்யப்படுகிறது. அப்படியானால் நமக்குள்ளே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்திலே தேவராஜ்யத்திலே தேவ சித்தம் செய்யப்படுகிறதுனால் தேவராஜ்யம் நமக்குள்ளாக வந்திருப்பதற்குரிய அடையாளம் என்ன? நாம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டுமே தவிர பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கை பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கும். பிசாசு அவங்களை டாமினேட் பண்ணி வச்சிருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரால் ஆளுகை செய்யப்படுகிறீங்க? நம்முடைய ஆண்டவர் உங்களை ஆளுகை பண்ணுகிறாரா? ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட்டால் நீங்கள் கையை தட்டலாம், கர்த்தரை துதிக்கலாம். ஏன்? எனக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் பிசாசு என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறான். சில மனிதர்கள் பிசாசால் நடத்தப்படுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட நபர்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை என்ன பண்ணும். இதுதான்
தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்திலே நம்ம ஆவியானவரால் நடத்தப்படாத பட்சத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். ஒரு வேளைகளில் அப்படி இருந்தா இன்னைக்கு நீங்க கேளுங்க. ஆமென். சாத்தானின் ஆளுகை அதிகாரத்திலிருந்து விடுதலை பெறணும். சாத்தான் சில நேரத்தில் பேசுவான், பாவம் செய்யணும் சொல்லுவான், தவறான காரியத்தை பேசணும்னு சொல்லுவான். ஆனா அதுல இருந்து விடுபட்டு ஆவியானவர் சொல்லுவாரு, அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் செய்யாத. அப்ப ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக, ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்ம இருந்தாதான். பரலோகம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்படியானால் அந்த பரலோகத்துக்கு போற நம்ம யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்? இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அப்போ நரகத்துக்கு போறவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறா? அப்போ நீங்க உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறா? யோசித்து பாருங்க. இரண்டாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 6:28, 22, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம். தேவனுடைய ராஜ்யம் பாவ ராஜ்யமா பரிசுத்த ராஜ்யமா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான் கேட்கிறேன். சிம்பிளா நீங்களும் பேசுங்க. என்ன ராஜ்யம்? பரிசுத்த ராஜ்யம். அப்படியானால் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஒன்று பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனுபவம். இரண்டாவது யாருக்கு அடிமையா இருக்கணும்? பிசாசுக்கு அடிமையானவங்க எங்க போவாங்க? அவங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்காது. நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்க? நான் தேவனுக்கு அடிமையா இருந்தால், நான் தேவனுக்கு அடிமையா இருப்பேனே, ஆனால் நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு மனிதருக்குள்ளாக இருக்க வேண்டும். 100% பாவியா இருக்கக்கூடாது. கொஞ்சமாயிலும் நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும், பரிசுத்தம் என்பது ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள வருகிறது. அது காலங்கள் போக போக அந்த பரிசுத்தத்தின் ஆமென் பெர்சன்டேஜ் என்ன பண்ணுகிறது? அதிகமாகிறது. அதிகமாக வேண்டும். பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும். சொல்லுங்க இன்னும். சொல்லுங்க வாயை திறந்து. இன்னும் 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 இன்னும். இதான் பூரணம். ரட்சிக்கப்பட்ட உடனே 100% ஒருவரும் பரிசுத்தமாகிறது இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த அனுபவம் இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் பரலோகம் போக முடியும். அப்படி ஆனால் அந்த சிம்டம்ஸ் நமக்குள்ள இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள. ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு செவி கொடுக்கிறேன். பிசாசு என்ன டாமினேட் பண்ண முடியாது. பிசாசு பல காரியத்தை பேசுவான், அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசும் பேசுவான், ஆண்டவரும் பேசுவார். நம்ம யாரால் நடத்தப்படுகிறோமோ அந்த ராஜ்யத்துக்கு நம்ம உரியவங்க. பிசாசால் நடத்தப்பட்டா நம்ம எந்த ராஜ்யத்துக்கு உரியவங்க? அதுக்கு தான் ஆண்டவர் எங்கேயோ வாழ்ந்த நம்மை யாரோ ஒருவர் நமக்கு சுவிசேஷம் சொல்லி நம்மை சபையிலே கொண்டு வந்து நம்மளை உருவாக்கி ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில ஆவியானவர் உங்களை முற்றிலும் ஆட்கொள்ள, ஆவியானவர் முற்றிலும் பரலோக ஆளுகை உங்களுக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக, சபைக்குள்ள இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. இல்லை என்றால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னையும் சமீபமாக மாற்றும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்திலே சமீபமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமென். அடையாளம் என்னன்னா ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? புசிப்பும் குடிப்பும். சிலருக்கு எதுதான் ராஜ்யம்? புசிப்பும், ஒரு பிளேட் மட்டன் பிரியாணியும். முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. மட்டன் பிரியாணி சொன்ன சிரிப்பு வருதா? ஒரு பிளேட் மட்டன் பிரியாணியும், ஒரு தந்தூரி சிக்கனும், ஒரு பிளேட் கொஞ்சம் சிக்கன் 65. அதுலயும் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு லெக் பீஸ் வச்சு என்ன பண்ணுங்க, பிரியாணி கொண்டு வாங்க. இதையும் வச்சு கொஞ்சம் 2-3 பரோட்டா. சிலருக்கு வாயில எல்லாம் தண்ணி வருது. இதெல்லாம் பார்த்த உடனே என்னவோ சந்தோஷம்.
ஐயோ இத ஃபர்ஸ்ட்ல சாப்பிடாதா? கல்யாண வீட்டுல எல்லாம் பஃபே சிஸ்டம் நிறைய இருக்குது. அதை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரே குழப்பம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே குழப்பம். இத ஃபர்ஸ்ட்ல சாப்பிடுறதா, இது நல்லா இருக்குமா? பாருங்க, புசிப்பும் குடிப்பு. இதை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன வருது முகத்துல? எங்க டாடி இன்னைக்குதான் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒருபடியான வேலை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு முகம் சொங்கி போயிருக்கு. இதை சொன்னபுறம் சிரிப்பு வரையில. அல்லேலூயா. ஓகே ஓகே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இத பார்த்த உடனே என்ன வருது? சந்தோஷம் வருது. ஆனா வசனம் என்ன சொல்லு? தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் நம்ம போனோம், நாங்க மட்டன் பிரியாணி செஞ்சு போட மாட்டார். சிக்கன் 65 செய்யறதுக்கு தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அப்ப இந்த புசிப்பும் குடிப்பும் நமக்குள்ள அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா, சிலருக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. ஆமென் ஆமென். நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா நீங்க எல்லாம் பயங்கர பரிசுத்தவான் போல இருக்கு. ரொம்ப ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாப்பாடை கொடுத்தா என்ன பண்ணிடலாம்? அமைக்கிடலாம். சில ஆளை, சில ஆளுக்கு நல்லா செஞ்சு போடுங்க, சமாதானம் ஆயிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு சாப்பாட்டுல தான் பெரிய சாப்பாடு தான் சந்தோஷம். ஆனா வசனம் புசிப்பு, அதுக்காக நீங்க புசிய கூடாதுன்னு சொல்லல. நீங்க போகும்போது நல்ல வாங்கி நல்ல லெக் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நீதி, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப நீதி, நீதி. இரண்டாவது என்னது? சமாதானம். வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா? தேவன் சீசர்களுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, ஒரு வீட்டுல போன உடனே என்ன பண்ணு, அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லுங்க. சமாதானம். அப்ப நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கும், நம்ம வாழ்க்கையில பல போராட்டம் இருக்கும். பிரச்சனை போராட்டம் இல்லாம இந்த உலகத்துல இல்ல. ஆனா வாழ்க்கையில சமாதானம் குறைஞ்சிருக்குதா? வாழ்க்கையில சமாதானம் கொஞ்ச நேரம், எப்பவுமே சமாதானம் இல்லை நீங்க சொன்னா சம்திங் ராங். எப்பவுமே எனக்கு சமாதானமே இல்லை. இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துல கொந்தளிப்பு இல்ல, சண்டை இல்ல, போராட்டம் இல்ல, பொறாமை இல்ல, அங்க ஒரே சமாதானம். உங்க வீட்டுல சமாதானம் இருக்கா? உங்களுக்குள்ளாக அந்த சமாதானம் இருக்கா? ஐயா எனக்கு சமாதானமே இல்ல. நேற்றுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்க தான், ஐயா எங்களுக்கு சமாதானமே இல்லை, அதான் சர்ச்சுக்கு எங்கேயாலும் வரணும்னு நினைச்சோம், சமாதானமே இல்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானமும், அதுக்குதான் பரிசுத்த ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தோட நான் அனுபவிச்ச விதத்துல நீங்க எப்படி அனுபவிச்சீங்களோ எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட வேற ஒரு சந்தோஷம் இத்தனை வருஷம் ஆகுது நான் அனுபவிக்கல. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இத போங்க பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, இதோட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் தான் நமக்குள்ள இருந்தா நம்ம தேவராஜ்யத்துக்குரியவங்க. அப்ப தேவராஜ்யத்துக்குரியவங்களுக்குள்ளாக என்ன இருக்கும்? எது இருக்குதோ இல்லையோ, சாப்பாட்டு இருக்குதோ இல்லையோ, சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய இருதயத்துல நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கும். அப்படின்னா நம்முடைய நாம் தேவராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. தேவராஜ்யம் நமக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறது. இன்னைக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேவராஜ்யம் உங்களுக்குள்ளாக வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை? ஏதோ ராஜ்யத்தை பற்றி பேசிட்டு போறான்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உண்மை ராஜ்யம். நான் பேசுகிற நிஜமான ராஜ்யம். ஆமென். அங்கதான் நம்ம ஒரு நாள் எல்லாரும் போனோம். எல்லாரும் போக முடியுமா? மறுபடியும் கேட்கிறேன், போக முடியுமா? நீங்க முறைச்சு பாக்குறது பார்த்தா நான் எல்லாம் வரமாட்டேன் பாஸ்டர், நீங்க வேணாலும் போங்கன்னு சொன்ன போல இருக்கு. நான் கேட்கிறது, எல்லாரும் போக முடியுமா? போகணும்னா இந்த மாதிரி சில கொஞ்சமாயிலும் 100% நான் சொல்லல, 100% இயேசுவை போல நம்ம மாற முடியாது. இயேசுவை போல 100% பூரணரா மாற முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாயிலும் நமக்குள்ள அந்த அந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவங்களுக்குரிய கொஞ்சம் குணம் இருந்தாதான் கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? ஒரு தகுதி இருக்கணும். பைபிளை எடுக்கிறோம்னா பைபிள் எடுப்பதற்குரிய கொஞ்சமாயிலும் பைபிளை எடுத்துட்டு
எல்லா சினிமா தியேட்டர் யார் இறங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப பைபிள் தகுதி இருக்கு. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா ஒரு தகுதி உண்டு. நான் சொன்னேன் திறமை இல்லை. சொல்லுங்க, திறமை உள்ளவெல்லாம் எங்கதான் இருப்பான்? இப்ப இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு ஒரு திறமை இல்லை, ஆனா கிருபை மட்டும் ஆண்டவர் வச்சிருந்தாரு, அழைச்சிட்டாரு. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு திறமை இல்லாம இருந்து, ஆனா ஒண்ணு மட்டும் இருந்தது, கிருபை இருந்தது. அதனால ஆண்டவர் உங்களை அழைச்சார். அந்த கிருபையின் ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா தகுதி வச்சு எல்லாம் டேலண்ட், நல்ல பேசுவியா, மற்றவங்களை கவுப்பியா, பேச்சால கவுக்க தெரியுமா, இதெல்லாம் வச்சு ஒன்னும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரணும்னு என்ன பண்ணணும்? 2 காரியம். தேவனுடைய ராஜ்யம் தேடணும். மத்தேயு 6:33. முதலாவது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல்லாம் பக்கத்துல யார தூங்கிட்டு இருந்தா கூட கையை கொடுத்து, இதுவரைக்கும் யார ஃபர்ஸ்ட்ல தேடுறீங்க? அல்லேலூயா. வெளிநாட்டு கலாச்சாரம் காலையில் எழுந்த உடனே மனைவியை பார்த்து குட் மார்னிங் சொல்லணுமா? அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? நீங்க யாரையும் பார்த்து சொல்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட்ல ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. அப்பதான் அந்த முகத்தை ரெகுலரா நீங்க பார்த்தா அது கோபம் வராது. அல்லேலூயா. சிலருடைய வீட்டுல ஒரே கோபம், ஒரு சண்டை. ஏன்? ஃபர்ஸ்ட்ல பார்க்க வேண்டியது யாரு? காலையில் எழுந்த உடனே யாரு பார்க்கணும்? காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, 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 தேவ கிருபையே, கிருபையே, கிருபையே. அல்லேலூயா. முதல் நாள், முதல் நேரம், வாரத்தில் முதல் நாள், மாதத்தில் முதல் நாள், எல்லாவற்றிலும் முதல். ஆமென். யாரை தேடணும்? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அல்லேலூயா. அப்படி அர்த்தம் அவருடைய பிரசன்னத்தை தேடணும். காலையில் எழுந்தவன எங்கேயாலும் ஏதாவது கிடைக்குமா? அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்துல பிரசன்னம் கிடைக்குமா? ஆண்டவர் என்னை அபிஷேகிப்பாரா? ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குவாரா? ஓ, பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்புவாரா? எனக்கு இடைவிடாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா? ஆமென். பாருங்கள், தேவ பிரசன்னத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும் தாகம்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுவது. அல்லேலூயா. முதலாவது யாரை நீ தேட போறீங்க? இதுவரைக்கும் யாரை தேடுனீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில யாரை தேடுனீங்க? முதல்ல செல்போனை தேடுனீங்களா? நியூஸ் பேப்பரை தேடுனீங்களா? டிவியை தேடுனீங்களா? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல எப்ப அங்கு தூக்கமே வராது. எப்போ யாரதான் தரிசிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துல யார தரிசிக்கணும்? 10 நிமிஷம் லேட் ஆகும், பரவாயில்ல, நான் முடிச்சிடுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனம். தேவனுடைய ராஜ்யத்துல யாரதான் தேடணும்? யாருடைய முகத்தை தான் பார்க்க முடியும்? கண்ணு திறந்த உடனே டிவி அங்க இருக்குமா? கண்ணு திறந்த உடனே மொபைல் போன் அங்க இருக்குமா? அல்லேலூயா. கண்ணு திறந்த உடனே யாருக்காயிலும் போன் பண்ண முடியுமா? அங்க எப்ப பார்த்தாலும் யாருடைய முகத்தை தான் பார்க்க முடியும்? இயேசுவின் முகம். அப்படியானால் இந்த உலகத்துல இந்த சிம்டம்ஸ் நமக்கு இருக்கணுமா? இருக்க கூடாதா? ஆமென். அங்க அவரை எப்பவும் பார்க்கணும்னா இங்க கொஞ்ச நேரம் ஆயிலும் தேவ பிரசன்னத்தை உணரணுங்கிற, தேவ மகிமையை நான் உணரணுங்கிற. ஆமென். தாவீது சொல்ல, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். அதன் மேல ஒரு விருப்பம் இருக்கணும், அதன் மேல ஒரு தாகம் இருக்கணும், ஒரு பற்று இருக்க வேண்டும், ஒரு பற்று இருக்க வேண்டும். நீதியின் மேல் பரிசுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும், ஒரு மனரம்யம் இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும், கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், மற்றவங்களை சமாதானம் பண்ணணும். இதன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். மத்தேயு 11:12 கடைசியா நான் சொல்லி முடிச்சேன். மத்தேயு 11:12 என்ன இருக்கணும்னா, மத்தேயு 11:12
பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். இது எதை குறிக்கிற? முயற்சி. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப வார்த்தையை கேட்டீங்க. ஆனா சிலருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அதை நான் உணர்கிறேன். சிலருக்குள்ள தேவராஜ்யம் இல்லை. அந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ளாக வர அந்த தேவராஜ்யம் முயற்சிக்கிறது. இயேசு வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே வருகிறார். இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த சுவிசேஷம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ளாக அந்த தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வர வேண்டுமானால் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் வந்து மகிமையாய் தங்க வேண்டும் என்று சொல்லக்கூடாத விருப்பம். He is gentleman. அவர் சும்மா வர மாட்டார், தட்டி கொண்டே வருகிறார். திறந்தால் நான் உனக்காக வருவேன், நீ விரும்பினால் நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நான் உன்னோடு ஐக்கியமாயிருப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பதை உணர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எத்தனை பேருக்கு தாகம்? தேவ பிள்ளைகளை, நீங்கள் கேட்டாலும் சரி, இதை நீங்க வந்துட்டு புரிந்து கொண்டாலும் சரி, எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகம் சீக்கிரத்திலே அழிய போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். காலம் பொல்லாதவைகள், நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்கி 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 உன் நேரத்தை கழிக்காத. மற்றவங்கிட்ட பேசி 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 உன் நேரத்தை வீணாக்காத. மொபைல பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் லக்கு இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்காத. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்துல பணம் இருந்தா எதையும் வாங்கிடலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும்னா பணத்தை வச்சு வாங்க முடியாது. அதற்கு ஒரு வாஞ்சையும். நீ ஏழையா இருக்கலாம், நீ படிக்காதவனா இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளாக ஒரு வாஞ்சையும், உனக்குள்ள ஒரு தாகமும், உனக்குள்ளாக ஒரு விருப்பமும் இருக்குமே ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளாக இன்றைக்கே வரும்.